பாட்டு சொன்ன கண்ணை முடிச்சு நேற்று எடுத்தீங்களா? சத்துருவை வெல்வேன், என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசுவினை தூக்கினார், முற்றுமென் உள்ளம் மாறிற்று. இயேசுவினை கண்ட வல்லோ, உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்பர், உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் சுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது நேசரை. ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் தகப்பனே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறேன். தேவாதி தேவா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா உம்மை துதிக்கிறேன். அப்பா சாவை வென்றவரே உம்மை துதிக்கிறேன். அப்பா சர்வலோகாதிபதியே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா முந்தினவரும் பிந்தினவருமே உம்மை துதிக்கிறேன். ஆல்பா ஒமேகாவை உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யெகோவா ஷாலோம் உம்மை துதிக்கிறேன். யெகோவா ஷம்மா உம்மை துதிக்கிறேன். யெகோவா நிஸ்ஸி உம்மை துதிக்கிறேன். யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறேன். அப்பா பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்மையே அறிக்கையிடுகிறேன். பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா எங்கள் பாவங்களை ஞானஸ்தானத்தினால் நீதினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஏற்று சிலுவையிலே எங்கள் பாவங்களை வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா எங்களுக்காக எங்கள் பாவங்களை மீட்டெடுத்த தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, பரிகாரியான ஆவியானவரே, நித்திய ஆவியை, சத்திய ஆவியை உம்மை துதிக்கிறேன். அப்பா வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த நல்ல வேலைக்காக இயேசப்பா ஜெபிக்கப்பட்ட ஸ்லாக்கியத்திற்காக உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. மத்தேயு 18:20 படி எங்கே ஒருவர் மூவர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வந்து தங்கி தாபரிப்பேன் சொன்ன இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வெற்றி சிறந்த தேவனாய் எழுந்தள்ளி இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா எங்களுக்குள்ள நீங்க மகிமைப்படுங்க இயேசப்பா. எங்களுக்குள்ள இருக்க நீர் பெரியவர் தகப்பனே. அப்பா நீர் தேவாலயத்திலும் பெரியவர் இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் சாலமோனிலும் பெரியவர் தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா நீர் பரிசுத்த ஆவியாளர் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நிரப்பி இயேசப்பா எங்களுக்குள் நீங்க அதிகமாக வழிபடுங்க தகப்பனே. அப்பா இந்த நிமிடத்திற்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபிப்படும் எந்த இடத்திற்கும் நான் வந்து உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்னீங்களே கர்த்தாவே. அப்பா உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா இயேசுவே உமது ஜெயம் கொடுக்கிறோம், உமது ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் திரு லாரன்ஸ் அவர் நீர் பெயர் சொல்லி அழைத்த மகன் தகப்பனே, அவருடைய பாதப்படியில் முழுமைக்கும் ஒப்படைக்கிறோம் ராஜா. அப்பா இந்த 94 வருடங்கள் தகப்பனே கிருபையாய்
அந்த மகனுக்கு நீர் கொடுத்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, ஒரு மனுஷனை நீர் முழுமையாக ஆசீர்வதித்தது இதுதான் என்பதை போல தகப்பனே, ஒரு நேர்த்தியான வாழ்க்கையை இவருக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நல்ல கூட பிறந்தவர்களை கவனிக்க நல்ல தங்கையை தகப்பனே, இந்த வயசு வரைக்கும் உறவுகளை அவங்க மகிமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொருவரும் பண்ணக்கூடிய உதவிகளுக்காக எவ்வளவோ தூரம் பிரயாணப்பட்டு வந்து இவருக்கு செய்யும் பிரயாசங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இவரை பார்த்து கொள்ளும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் பலனாய் தேற்றரவாய் இருந்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இவருக்குள்ளும் இத்தனை வருஷம் 92 years நீங்க ஆசீர்வாதமா கொடுத்தீங்க ஏசப்பா. இப்ப நீ சமீபமா கொடுத்த ஒரு சிறு சிறு தொந்தரவுகள் தவிர தகப்பனே, இவர் வாழ்க்கையை நீர் நேர்த்தியாய் ஆசீர்வதித்தீர் ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ரெஜினாக்காவையும் பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். அவரை நீர் இவங்களுக்காக கொடுத்தீரே தகப்பனை, ஆறுதலாக தேடுதலாக ஒரு நல்ல தோழியாக தங்கையாக அம்மாவாக எல்லாமாக பார்க்கறக்கு ஒரு நல்ல துணையாக நீர் கொடுத்ததற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இவரை முழுவதும் பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. இவர் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஏசப்பா நீர் ஆசீர்வதித்த இந்த ஆத்மாவை, இந்த உடலை தகப்பனே, இவர் ஆவியை ஏசப்பா நாங்கள் அனைவரும் பூரணமாக உன் பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா, இனியும் சத்துருவின் தூண்டுதல்களால் தகப்பனே மிக பாடுகள் இந்த தகப்பனுக்கு வேண்டாம் ஏசப்பா. நீர் எதற்காக இதையெல்லாம் அனுமதிக்கிறீரோ தகப்பனே, நீரே பீறி போடுகிறீர், நீரே காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறீர் ஏசப்பா. அப்பா, எங்களை அனைத்து ஆறுதல் சொல்ல தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, முகமுகமா உங்ககிட்ட கேட்க முடியாது ஏசப்பா. பாதப்படி கேட்கிறோம் ஏசப்பா. நல்ல விடுதலையை கொடுங்க தகப்பனே. இந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுங்க ஏசப்பா. இந்த உடலிலிருந்து இந்த காயங்களை நீக்கி போடுங்க தகப்பனே. வியாதியின் கூறுகளை நீங்க நினைச்சா ஒரு நிமிஷத்துல எடுத்து போட முடியுமே அப்பா. இந்த வயசுக்கு நீர் என்ன ஆறுதலை தேறுதலை நீர் இப்போது கட்டளை இட்டிருக்கிறீரோ தகப்பனே. உன் நினைவுகளில் இவருக்காக எதை வைத்திருக்கிறீரோ ராஜா. அப்பா, இவருக்கு நன்மை உண்டாக அவரை நினைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நல்ல ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனே. பூரணமா உன் பாதங்களை ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. இதுவரைக்கும் இவர் மூலமாக எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்காக, நல்ல பெரிய தகப்பனாக இருந்து இவர் செய்து வந்த ஒவ்வொரு பணிக்காகவும் உங்களுக்கு பூரண நன்றியை செலுத்தணும் கர்த்தாவே. அப்பா, உன் பாதப்படியில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. உன்னுடைய ஒவ்வொரு அணுவையும் நீங்க கையில் எடுத்துக்கங்க ஏசப்பா. உன்னுடைய இரத்தத்தினால இவரை முழுவதும் கழுவி தகப்பனே. என்ன பாவங்கள், குற்றம், குறைகள், வேதனைகள் இருந்தாலும் ஏசப்பா இந்த நொடியில் நீங்க கழுவி தகப்பனே. உடைய பூரண பாதுகாப்புக்குள் உன்னுடைய கரத்துக்குள் இந்த மகனை ஏற்றுக்கொள்ளுங்க பிதாவே. அப்பா, நாங்கள் அனைவரும் மனப்பூர்வமாக இந்த தந்தையை வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. இது நல்ல ஒரு தகப்பனாக நீர் தந்த அனைத்து செயல்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னிருந்த கிருபையையும் மன உருக்கத்தையும் மன இரக்கத்தையும் நீர் மட்டுமே கொடுத்திருக்கிறீர் ராஜா. அப்பா, எந்த நேரத்திலும் ஏசப்பா உங்களுடைய பூரண பாதுகாப்புக்குள்ள ஒப்படைக்கிறோம் பிதாவே. அப்பா, நீங்களே காப்பாத்துங்க, பொறுப்படுத்துங்க தகப்பனே. வழி நடத்துக்கங்க. இந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுங்க தகப்பனே. உங்களுடைய பூரண பாதுகாப்பின் கருத்துக்குள்ள முழுமையா உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நீங்களே வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ரெஜினாக்காக்கு நல்ல ஆறுதலை கொடுங்க, நல்ல உடல் நலத்தையும் சத்துவத்தையும் கொடுங்க. என்ன விஷயம்னாலும் ஏசப்பா நீங்க ஏசாயா 41:13 படி இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வலது கையை பிடிச்சு பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்ன கர்த்தர். அப்பா, இதில் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக இருந்து ஏசப்பா உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். நாங்களாம் மனுஷத்துல தகப்பனை புழுதிக்கு ஒப்பானவர்கள் ஏசப்பா. ஆனால் படத்திலிருந்து மட்டுமே தான் செய்யவும் முடியும் சாதாவே. அப்பா, எங்களுக்கு இருக்கிற நீங்க தானப்பா. நாங்க அப்பாட்ட இல்லாம வேற முடியாதுப்பா. மனதின் அடியாளத்தில்
ஏசப்பா. காரியங்களை காப்பாற்றுங்க, பாருங்க ஏசப்பா. பொறுமையாக வழி நடத்துங்க. நீங்க கூடவே இருந்து வழி நடத்தணும். அப்பா, நீங்க சொன்னீங்கப்பா, நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி திடப்படுத்தி சகாயம் பண்ணுவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அப்பா, இந்த மோட்சத்துல ஒரு நித்திய இடத்தை உங்களுக்காக நல்ல இடத்தை தகப்பனே, உங்க பரதேசிகளை உங்களுக்கு நடந்து ஏசப்பா. நீங்க ஒரு கஷ்டத்தை கொடுக்காம தகப்பனே, இந்த வார்த்தை ஒரு நிம்மதியின் உலகத்துக்கு அடைச்சு ஏசப்பா. உங்களுடைய காலம் ரோகம் இருக்கட்டும் தகப்பனே. இந்த நித்திய ராஜ்யத்துக்கு நீங்க அழைத்து செல்லக்கூடிய இந்த ஜெபத்தை நீங்க ஏற்றதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இங்குள்ள ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன் ஏசப்பா. அப்பா, சித்தியும் எவ்வளோ தூரத்திலிருந்து வந்து ஒரு நேர்மையான அன்போடு தகப்பனே, எவ்வளவோ கஷ்டத்தை சகிச்சுட்டு இங்க இருக்காங்க தகப்பனே. அந்த 2 பேரையும் தகப்பனே பாவப்படையில் ஒப்படைக்கிறேன். நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் இனிமே எங்களுக்கு குடும்பத்துக்கு தகப்பனே. இனியும் நிறைய விஷயத்தில் எங்களோடு இருந்து தகப்பனே, எங்களுக்கு நல்ல தாயும் தந்தையுமாக எங்களை நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இனியும் நிறைய நாள் உங்கள் வாழ்வு சுகித்திருந்து எங்களை எல்லாம் நல்ல வழி நடத்த நீர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. சித்தப்பாவின் அந்த காரியங்கள் என்னையே சரியாய் அவங்க போகணும் ஏசப்பா. இந்த நிமிஷத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுபடியில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா எங்கள் ஒவ்வொரு அணுக்களையும் உம்மிடமே திறந்து ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் சிலுவையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் எங்களுக்காக சுதந்திரத்தை சகலத்தை உங்களுடைய நாமத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. நீரே மகிமைப்படுங்க ஏசப்பா. நீங்க மட்டும் மகிமைப்படுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள நீங்க மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படுங்க. எங்கள் ஜெபம் அனைத்தும் நீ கேட்டதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள ஒரே நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் பிரயா. பிரைஸ்ல ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சுற்றி இப்படி நிற்கலாம்ப்பா. எடுக்க முடியுமா? வாங்க. முடிஞ்சவொன்னே கரெக்டாக ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க பாருங்க. இவ்வளோ நேரம் அருமையான ஒரு ஜபம். ஜான்சி Kalau punya